அருமையான மொமெண்ட்டுங்க லைஃப்பில் வந்துட்டு. அது ஒரு மறக்க முடியாது. அப்படி தான் இருந்தோம். அது வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான். எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது, ஒரு யாராவது ஒரு வீட்டில் ஒரு டெலிவிஷன், ஒரு டிவியோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் உள்ள பாதி பேர் போய்ட்டு ஒரு 2-3 வீடு சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய்ட்டு பார்க்குறது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. டிவியெல்லாம் அப்போ கிடையாது வீட்டில். அம்மா டிவி கொடுக்குற வரைக்கும் டிவி யார் வீட்லேயுமே இல்லை அதிகமாக. யாருமே வசதி இருந்தாலுமே அதேமாதிரி பெரும்பாலும் யாருமே டிவி வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு வீட்டில் டிவி இருக்குன்னா ஒரு 2-3 வீடு சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து அவங்க வீட்டில் போய்ட்டு பார்க்குறது. அந்தமாதிரி அப்படியெல்லாம் பார்த்துருப்போம் ஒரு காலத்தில். அப்போ வேறு ஊருக்கு போயிருப்போம், ஒரு அத்தை வீட்டுக்கோ இல்லை ஒரு சித்தி வீட்டுக்கோ போகிறோம் அப்படின்னா அவங்க வீட்லேயும் டிவி இருக்காது. அவங்க வீட்டில் போய்ட்டு இருந்துக்கிட்டு அவங்க ஊரில் வேறு வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் டிவி இருக்குன்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்குறது. இந்த மாதிரி டிவி வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்த்துக்கிறவா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே வந்து போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வந்துட்டு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு லைஃப்பில். இன்றைக்கி என்ன டிவி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து திரும்பி பார்க்கல. ஏன்னா இன்றைய ஜென்ரேஷன் பசங்க வந்து நிறையா அப்படி தான் இருக்காங்க. ஒரு எல்லா கையிலுக்கும் வந்து மொபைலு, ஸ்மார்ட் ஃபோனு, செல்லு போயிடுச்சு. செல்லு வச்சுக்கிட்டு ஏதோ கேம் விளாண்டுக்கிட்டு அவங்களுக்காக தான் லைஃபு அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. லைஃப்பில் வந்து அந்த டெலிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஏதோ அவன் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை மாற்றணும் அப்படின்ற ரிமோட்டெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்கிற ஒரு காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு. இன்றைக்கி டிவியெல்லாம் அதிகமாக எவனும் பார்க்குறதில்ல நிறையா. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த செல்லை எடுத்துக்கிட்டு அதில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இல்லாட்டி கேம் விளாண்டுக்கிட்டு இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. காலங்கள் எவ்வளவோ மாற்றி கொண்டு வந்துருச்சு லைஃப்பை. அன்றைக்கி ஒரு விஷயம் இழந்தோம், இன்றைக்கி அந்த விஷயம் இருந்தும் அந்த விஷயத்துக்கு வந்து அந்த முக்கியத்துவம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இந்த 90s கிட்ஸ் வாழ்க்கைக்கு வந்து அது ஒரு பொக்கிஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது அப்படின்னா என்னன்னே அப்படின்றத கேட்பாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுன்னா அப்படி அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை பற்றி அதோடைய அருமை அது தெரியாது. இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாழ்க்கையை வந்து எல்லாத்தையும் மாற்றி கொண்டு போயிடுச்சு. வாழ்க்கையை வந்து எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா? இன்றைக்கி வந்து லைஃப்பில் வந்து அற்புதமான விஷயம். நம்ம ஒரு அனுபவித்த வாழ்க்கையை வந்து மற்றவங்க அனுபவிக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த காலங்கள் மாறி போயிடுச்சு. வாழ்க்கையை வந்து கேவலமாக அன்றைக்கி வந்து ஆன்லைன் வர்த்தகம் வந்து ஆன்லைனில் கொண்டு போய் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி இழந்துட்டாங்க இந்த ஜென்ரேஷன் வாழ்க்கை இளைஞர்கள்.